2026ஆம் ஆண்டு கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கடக ராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே சனி பகவான் மிகவும் சாதகமான 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றாரு. பாக்கியஸ்தானம்னாலே என்னங்க, அது எல்லா சௌபாகியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக தான் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு இருக்குது. ஆனால் குரு 12ஆம் வீட்டில் இருக்கார். குரு சுபகரகம், முழுமையான சுபகரகமாக இருக்கிறதால சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு நல்ல நல்ல செலவுகளை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. அது ஒரு பெரிய ஒரு வீடு வாங்குவீங்க, ஒரு ஆடம்பரமாக ஒரு வீடு வாங்குவீங்க, இது ஒரு நல்ல ஒரு கார், அதாவது 2 வீலரில் இருந்தீங்கன்னா நீங்கள் 4 வீலரில் போகிறது, இல்லை 4 வீலரில் இருந்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு லக்ஸரியாக ஒரு கார் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வேற ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை வேற ஒரு மாநிலத்துக்கோ சென்று உயர்கல்வி படிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வேற ஒரு இடத்துல, ஒரு நல்ல இடத்துல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அதோட மேரேஜ் செலவுகள்லாம் பண்ணி அதனாலேயும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். இது மாதிரி நல்ல நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்லதொரு காலமாக தான் இது வருஷத்தில் தொடக்கத்தில் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சுற்றுலா, அதாவது வேற ஒரு கண்ட்ரிக்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிக்கே போக மாட்டோமா அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தோட முதல் ஒரு 6 மாதமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில், அதாவது ஜூன் மாதம் குரு ஜென்மராசிக்கு வந்துடுறாரு. ஸோ ஜென்மராசிக்கு வரும்போது என்னென்னா, சில விரயங்கள் ஒரு வீண் விரயங்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கடகராசிக்காரங்க பணத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கணும். அதாவது முதல் 6 மாதம் நல்ல பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாலே இவங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வருஷம் முழுவதுமே இருக்காது. உடல்நிலையில் இருக்கவங்க பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் கடகராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், ஏன்னா உங்களுக்கு போன வருஷம் தான் அஷ்டமத்து சனி முடிஞ்சுது. அதனால் அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் அதனுடைய ரிலீஃப் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த ரிலீஃப் எல்லாமே இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் சனி பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. அதெல்லாமே சரியாயிடும். ஆனால் குரு ஜென்மத்துக்கு வரும்போது மறுபடியும் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்கள் ஒரு பொதுவாக அந்த ரொட்டீன் டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு உங்களுடைய கொலஸ்ட்ரால், சுகர் லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டாக்க அந்த பிரச்சனையிலிருந்தும் கடகராசிக்காரங்க வெளில வந்துடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவங்க ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த முதல் 6-7 மாதத்தில் அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்தாலுமே அதுக்கு அடுத்து வரக்கூடிய பீரியட் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. வருஷத்தோட கடைசியில், அதாவது முடியும் போது நல்லா இருக்கும். மேபி டிசம்பர் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில்துறையில் சேர்ந்தவங்களுக்கும் இது இந்த வருஷத்தோட முதல் 6-7 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல என்ன, முதல்ல 6-7 மாதத்தில் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிக்கணும். அதுக்கப்புறம் சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களில் விட்டு ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடலாம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக நீங்கள் பழனிமலையில் இருக்கிற முருகனை வழிபட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும்.